ஹே என்ன பண்ணுற ஆர் என்ன செய்கிற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதுதான் இங்கிலீஷில் வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு சொல்லுவோம். வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு. ஸோ வாட்னா என்ன, ஆர் யூ அப்படின்னா யூ அப்படிங்கிறது நீ ஆர் நீ டூயிங் அப்படிங்கிறது நீ செய்யக்கூடிய செயலை குறிக்கும். ஏதாவது ஒன்று செஞ்சிட்ருப்போம்ல, அந்த வேலையை குறிக்கும். ஸோ அதுதான் வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு சொல்லி கேட்போம். ஸோ இது ஒரு கொஸ்டின். ஸோ இந்த வாட் ஆர் யூ டூயிங்னு யாராவது கேட்டாங்கன்னா அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா ஐ ஆம், நம்ம என்ன பண்ணுறோமோ அதை ஆட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஐ ஆம் ஸ்லீப்பிங். லெட்ஸே உங்கள் பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ உங்களுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு என்ன பண்ணிருக்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் தூக்கத்தில் பேசுகிறீங்க அப்படின்னா ஐ ஆம் ஸ்லீப்பிங் அப்படின்னு சொல்லலாம். லெட்ஸே நீங்கள் வீட்டில் குக் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஐ ஆம் குக்கிங் அப்படின்னு சொல்லலாம். எழுதிட்டுருக்கீங்க அப்படின்னா ஐ ஆம் ரைட்டிங் அப்படின்னு சொல்லலாம். சில டைம் பாத்ரூம்குள்ளே இருக்கும்போது அம்மா வந்து இன்னும் என்ன பண்ணிகிட்ருக்க, டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கத்துவாங்க. நம்ம பல்லு விளக்கிட்டு இருக்கேம்மா, வரேம்மா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம் அப்படின்னா ஐ ஆம் ப்ரஷிங் மை டீத், ஐ ஆம் ப்ரஷிங் அப்படின்னு சொல்லுவோம். இதோ வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்லுவோம்ல, அது ஐம் கம்மிங்மா அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஐ ஆம் என்ன நம்ம செயல் செய்கிறோமோ அந்த வேர்டோட ஐஎன்ஜின்னு சேர்த்திக்க போகிறோம். தூங்குறோம் ஸ்லீப் அப்படின்னா ஸ்லீப்பிங். ஸோ இந்த மாதிரி அந்த வேர்டு கூட ஐஎன்ஜி ஜாயின் பண்ணி நம்ம இந்த சென்டென்ஸில் போட்டுடலாம். இல்லை கமெண்ட்டில் தமிழ் வேர்ட்ஸ் போடுங்க, அதுக்கு என்ன இங்கிலீஷ் வேர்ட்ஸ்ன்னு சொல்கிறேன், அதை வச்சு நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணுவோம். ஓகே? Hey, what are you doing? I'm drinking coffee. What are you doing? Comment below.